பாடுவேன் புது பாட்டு பாடுவேன். இயேசு ராஜா நமக்காய் பிறந்தாரே. பாட்டு பாடுவேன், புது பாட்டு பாடுவேன். இயேசு ராஜா நமக்காய் பிறந்தாரே. தேவமைந்தன் இயேசு ராஜா பிறந்தார். அக்கினி அபிஷேகம் எனக்கு தந்தார். தேவமைந்தன் இயேசு ராஜா பிறந்தார். அக்கினி அபிஷேகம் எனக்கு தந்தார். பிறந்தார் இயேசு பூமியில் பிறந்தார். பிறந்தார் பிறந்தார் இயேசு பூமியில் பிறந்தார். பாட்டு பாடுவேன், புது பாட்டு பாடுவேன். இயேசு ராஜா நமக்காய் பிறந்தாரே. நம்பிக்கையின் தேவனவர், உண்மையுள்ள தேவனவர். நம்பிக்கையின் தேவனவர், உண்மையுள்ள தேவனவர். நமக்காக பூமியிலே பிறந்தார். நம் பாவங்களை போக்கிடவே பிறந்தார். நமக்காக பூமியிலே பிறந்தார். நம் பாவங்களை போக்கிடவே பிறந்தார். பாட்டு பாடுவேன், புது பாட்டு பாடுவேன். இயேசு ராஜா நமக்காய் பிறந்தாரே. ஒரு மனதோடு அவரை தேடிடுவோம், ஆனந்த சத்தமாய் பாடிடுவோம். ஒரு மனதோடு அவரை தேடிடுவோம், ஆனந்த சத்தமாய் பாடிடுவோம். வாழ்த்திடுவோம், ஆமென், வணங்கிடுவோம் இயேசு ராஜாவை. அல்லேலூயா. நாம் வாழ்த்திடுவோம், வணங்கிடுவோம் இயேசு ராஜாவை. பாட்டு பாடுவேன், புது பாட்டு பாடுவேன். இயேசு ராஜா நமக்காய் பிறந்தாரே. அல்லேலூயா. நமக்காக இயேசப்பா இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். ஆமென். புது பாடல் பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவ மைந்தன் நமக்காக பிறந்த அக்கினி அபிஷேகம் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்பிக்கையுள்ள தேவன். எதையும் நம்ம நம்ப முடியாது, எந்த தெய்வத்தையும் நம்ம நம்ப முடியாது. அல்லேலூயா. நம்ம அப்பா உயிரோடு இருக்கிறார். மரித்தேன் சதா காலமும் உயிரோடு இருக்கிற பிதாவின் வலப்பக்கம் அமர்ந்து நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நல்ல தேவன், அருமையான தேவன், நம்பிக்கை உள்ள தேவன், உண்மை உள்ள தேவன். நன்றி. வாக்கு கொடுத்த தேவன் உண்மை உள்ளவர். நமக்காக பூமியில பிறந்தார். நாம் ஒரு மனதோடு அவரை தேடி கொண்டாடுவோம். பண்டிகை நாளே தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம் தேவைகளெல்லாம் அவர் சந்திக்கிறவராய் இருக்கிறார். பண்டிகை நாட்களில் அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நாம் வைத்து ஜெபிக்கும் போது எல்லாவித ஆசீர்வாதத்தையும் தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இப்போது கூட நம்ம தேசத்துக்காக ஜெபிப்போம். பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய், துஷ்ட மிருகங்கள் தேசத்தில் வரக்கூடாது தகப்பனே. ஆசீர்வதிங்க ஐயா. அந்த வெளியிலடக்க ஆண்டவரே அப்பா, மரித்தவனும் பாதாளத்தில் இருக்கிறவனும் தேவன் மகிமைப்படுத்தவே முடியாது. ஆண்டவரே ஒரு விஷயம் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் பின்மார்க்கமாக இல்லாதபடிக்கு தேவனை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபத்திலும் உபவாசத்திலும் ஆண்டவரே அப்பா தரித்திருந்த பண்டிகை நாளை உற்சாகமாய் கொண்டாடுவதற்கு இப்போதே ஆயத்தமாகட்டும். பண்டிகை பலிகளை கொண்டு பலிபீடத்தில் கட்டுங்கள் என்று சொன்னீங்களையா, நன்றி பலி செலுத்தட்டும். ஒவ்வொரு சபைகளையும் அப்படியே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். போதகர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. பாதுகாப்பை கொடுங்க. விசுவாசி குடும்பங்களை இரத்த கொட்டைகளை மூடி மறைத்து கொள்ளுங்க. அநேகருக்கு சாட்சியின் சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே உற்சாகத்தோடு ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை செய்யும்படியாக தேவன் அனுகிரகம் செய்யுங்க. ரட்சிப்பில்லாத மக்கள் அநேக ஆத்துமாக்கள் இந்த வருடத்தில் ஆண்டவரே அப்பா கொள்ளை பொருளாக கொடுக்க முடியாது. எல்லா சபைகளையும் நாங்கள் அப்படியே ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை கேட்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென். அல்லேலூயா. நம் தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார். நாமெல்லாம் அவரை என்ன செய்யணும்னு நான் பாடணும். அவரை பாட்டு பாடி அவரை மகிமைப்படுத்தணும். அவரை துதிச்சு கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். வசனம் அப்படிதான் சொல்லும். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். பூமியின் குடிகளை எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள். புது புது பாடலை கர்த்தருக்கு பாடணும். பழைய பாட்டை நான் ஒன்றும் சொல்லலை. ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது என்னென்னா புது பாட்டை எனக்கு பாடு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ரொம்ப பிரியமா அவர் விருப்பத்தை தான் நம்ம செய்யணும். நம்ம விருப்பத்துக்கு அவர் இல்லை.
அவருடைய விருப்பத்தை நம்ம செய்யணும். அனாதி தீர்மானம் அவர் செய்கிறாரு. அவருடைய அனாதி சிந்தை நமக்குள்ளே இருக்கணும். நமக்கு அவருடைய சிந்தை தான் அனாதி சிந்தையாக இருக்கணும். அவருக்கு என்ன செய்யலாம், அவர் எப்படி சந்தோஷப்படுத்தலாம், அவர் எப்படி பிரியப்படுத்தலாம், அப்படி தான் நமக்கு எண்ணம் இருக்கணும். அந்த எண்ணத்தில் முதல் எண்ணம் என்னென்ன பாட்டு தான். துதிகளின் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறார். பழைய பாட்டை பாட வேணாம்னு நான் சொல்லலை, ஆனால் புது பாட்டை பாடும்போது அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பார்த்தீங்கன்னா துதி தான் மெயின். அவர் பிறந்த செய்தியை கேட்ட பிறகு கூட பார்த்தீங்கன்னா, நீங்கள் லூக்கா புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 13, 14 வாசிக்கிறேன் பாருங்க. அச்சரணமே அத்தஷணமே என்னாச்சா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பரமசேனையின் திரள். பரமசேனைனா பயங்கரமான சேனைகளின் கர்த்தர். தனி ஒரு ஆள் இல்லை, அவரை சுற்றிலும் தேவ தூதரில் இருக்கிறாங்க. இப்போ இந்த செய்தியை கேட்டு நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்கன்னா, உங்கள் வீடை சுற்றிலும் என்ன ஆகுது, தேவ தூதரில் இருக்கிறாங்க. அவருடைய பிரசன்னம் இருக்குதுல்ல, உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறார், உங்கள் நடுவில் அவர் இருக்கிறார். ஏன்னா நீங்கள் கூடி இருக்கிறது எதுக்காக, அவர் நிமித்தம் கூடி இருக்கிறீங்களே. அல்லேலூயா. அவர் நிமித்தமாக எங்கே கூடி இருக்கிறோமோ, அது ஒருத்தராக இருக்கலாம், 2 பேராக இருக்கலாம், 3 பேராக இருக்கலாம். ஒரு அல்ல சொல்லிங்களா, எங்கு 2, 3 பேர் என் நாமத்தில் கூடியிருக்கிறீர்களோ உங்களுக்கு நடுவிலே நான் இருப்பேன். அப்போ இருக்கிறாருன்னா, அவர் இருக்கிறாருன்னா சேனைகள் எங்கே இருக்கும், பரமசேனை பக்கத்தில் தான் இருக்கும். ஒரு அல்ல சொல்லிங்களா. பாருங்க, அச்சனமே பரமசேனையின் திரள். அந்த தூதரோட தோன்றி, யார் அந்த தூதர் வந்து சொல்கிறான்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறாருன்னு, அதை கேட்ட உடனே உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரிவு உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவ தூதர்லாம் ஒன்றா சேர்ந்து துதிக்கிறாங்க. என்ன சொல்லி துதிக்கிறாங்க? 14வது வசனத்தில், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அல்லேலூயா. இந்த 3 காரியத்தை சொல்லி அவங்க துதிக்கிறாங்க. என்ன 3 காரியம் கிடைக்குது? உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை. இங்கே நம்ம துதிக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா இருக்கிறாரு, அவர் என்ன அடைவார்? மகிமை அடைவார். அல்லேலூயா. இப்போ நம்ம பாடி கைத்தட்டி ஆர்ப்பரித்து கொண்டாடுறோன்னு வச்சுங்க, எல்லாம் கேட்பாங்க, என்ன அவங்க வீட்டில் ஒரே சத்தமாக ஒரே பாட்டு பாடு, அவங்க ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ யாருடைய நாமம் மகிமைப்படுது? ஏசப்பா நாமம் அந்த பூமியில் மகிமைப்படுது. பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. ஒரு அல்ல சொல்றீங்களா? அது ஆண்டவர் விரும்புகிறாருங்க. அப்போ நம்ம துதிக்கும் போது அப்படி நடக்குது. 1. 2வது, பூமியில் என்ன கிடைக்கும்? சமாதானம். நீங்கள் எங்கே துதிக்கிறீங்களோ உங்களுக்கு பதில் என்ன கிடைக்கும்? சமாதானம் இருக்கும். நான் என்னுடைய சமாதானத்தை உனக்கு வைத்து சென்றிருக்கிறேன். உலகம் கொடுக்கிறபடியான சமாதானம் அல்ல. அல்லேலூயா. உலகத்தில் எப்படி எப்படியோ மனுஷன் நம்மளை சமாதானப்படுத்திக்கிறோம், சந்தோஷப்படுத்திக்கிறோம், என்னமோ பண்ணிக்கிறோம். ஆனால் அந்த சமாதான சந்தோஷம் இல்லைங்க, அதெல்லாம் எப்படி அற்ப சந்தோஷம். கொஞ்ச நேரம் தான் அந்த சந்தோஷம் சமாதானம்லாம் நம்மளா ஏற்படுத்திக்கிறது. ஆனால் ஆண்டவர் கொடுக்குறாரு பாருங்க, அந்த சமாதானம் இருக்குது பாருங்க, அது நித்திய சமாதானம். நான் என்னுடைய சமாதானத்தையே அவளுக்கு வைத்து சென்றிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ பாருங்க, நீங்கள் துதிச்சு புதுப்பாட்டு பாடி இங்கே மகிமைப்படுத்தும் போது பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுவார். உங்களுக்குள்ளே என்ன வந்துடும்? சமாதானம் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் மனுஷன் மேலே ஆண்டவருக்கு என்ன ஆகிடும்? பிரியம் உண்டாயிடும். இதோ நேசகுமாரன், நான் பிரியமாக இருக்கிறேன், உங்களுக்கு எல்லாம் செய்வார், நீங்கள் கேட்குறதெல்லாம் செய்வார். 3 காரியம் நடக்குதுங்க இந்த உலகத்தில். நீங்கள் பாடும்போது துதிக்கும் போது என்னென்ன நடக்குது நம்ம பார்த்தோம். 1, உன்னதத்தில் இருக்கிற தேவன் மகிமைப்படுறாரு. 2வது, நமக்கு சமாதானம் கிடைக்குது. கர்த்தர் மனுஷன் மேலே என்ன வைக்குது? பிரியம் உண்டாகுது. அல்லேலூயா. இதோ நேசகுமாரன், இதோ நேசகுமாரத்தி, இவர்களில் நான் எப்படி இருக்கிறேன்? பிரியமாக இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு தாங்க என்ன அப்படி பெரிய செய்தி அவர் சொல்லிட்டாரு. இவங்க புது பாட்டை பாடி அப்படி மகிமைப்படுத்திட்டாங்க.
அல்லேலூயா. கர்த்தர் நம்ம மேலே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் வசனம். என்னன்னாக்கா 11வது வசனம் இந்த லூக்கா 2. இதான் நற்செய்தி. என்ன செய்தி? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ அருமையான வசனம் தெரியுங்களா? அது சந்தோஷமான ஒரு வசனம். அது எல்லா மனுஷனுக்கும் உண்டான சந்தோஷம். வெறும் கிறிஸ்தவனுக்கு மாத்திரம் இல்லை, பைபிளை தூக்குறவங்களுக்கு மாத்திரம் இல்லை. அல்லேலூயா. இந்த செய்தி ஆண்டவர் பிறந்தது உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷனுக்கும். கர்த்தராகிய கிறிஸ்து, கர்த்தராகிய, நல்லா கேட்டுங்க, அவர் நமக்கு என்னவா பிறந்தார் தெரியுமா? என்னவா பிறந்திருக்கிறார் நீங்க நினைக்கிறீங்க? கர்த்தரா பிறந்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் வரல சொல்லிக்கிறா 3 காரியத்தை சொல்றாரு அந்த வசனத்துல. கர்த்தர்னா என்ன தெரியுங்களா? பாரத்தை சுமக்கிறவர். யாருங்க நம்ம பாரத்தை சுமப்பாங்க? ஒரு தப்பு பண்ணிட்டோம், ஏய் நீ பொறுப்பேற்ற, நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு யாருன்னா வராங்களா? ஒருத்தரும் வர மாட்டுறாங்க. அப்படி கூப்பிட்டோம்னா என்ன விட்டோம் சவாரின்னு ஓடிடுவாங்க. நமக்கு ஏன்னா அந்த வம்புன்னு. அல்லேலூயா. ஆனால் அவர் சொல்கிறாரு, உன் பாரத்தை நான் சுமக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற? உன் மேலே விழுந்த எல்லா பாவத்தையும் நான் சுமந்துக்கிறேன். நீ என்னென்ன தப்பு செஞ்சு அத்தனைக்கு தண்டனை நான் அனுபவிச்சுக்கிறேன்றார். இதை விட என்னங்க வேணும்? இதாங்க கர்த்தர். உங்களுக்காக ஒரு பரிகாரி இருக்கிறாருங்க, பிறந்திருக்கிறார், இருக்கிறார், உங்கள் கூடவே இருக்கிறார். நீங்கள் ஒன்றும் நான் கதவை சாத்தி வீட்டில் உட்காந்து நீங்கள் முழங்கால் போட்டு, ஏசப்பா நீங்கள் தான் பரிகாரி, நீங்கள் தான் கர்த்தர், நான் கேள்விப்பட்டேனே, அப்படின்னு தான் நான் செஞ்ச தவறெல்லாம் நீங்கள் மன்னிச்சுட்டு என்னை விடுதலை ஆக்குங்கன்னு சொல்லி பாருங்கள், உங்களை ஆண்டவர் விடுதலை பண்ணுவார். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு. 2வது, கர்த்தராகிய கிறிஸ்து. கிறிஸ்துனா என்ன தெரியுங்களா? கிரேக்க மொழியில் கிறிஸ்து, எபிரேய மொழியில் அதுக்கு மெஸ்ஸியா. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். தமிழில் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? அபிஷேகம். கர்த்தர் உங்களை என்ன பண்ணிடுவார்? அபிஷேகம் பண்ணிடுவார். நீங்கள் போய் அவருக்கு அபிஷேகம் பண்ண தேவையில்லை. ஏசப்பாவுக்கு அவர் நமக்கு அபிஷேகம் பண்ணுவார். ஒரே நேரத்தில் அபிஷேகம் பண்ணுவார். நம்ம போய் ஒரு ஏசப்பாவுக்கு அபிஷேகம் பண்ணோன்னா மேலே ஏறி, எங்கே வானத்துக்கு ஏறி எப்போ போய் அவர் மேலே தலையில் அபிஷேகம் ஊற்றுறது? அவர் நினச்சா ஒரே செகண்டில் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் மேலே அபிஷேகத்தை இறக்கிடுவார். ஏன்னா வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. அவருக்கு எப்படிப்பட்ட வீட்டை நம்மளால் இந்த பூமியில் கட்ட முடியும்? ஒரு வீட்டை கட்டி இதுக்குள்ளே இருங்க ஆண்டவரே, கோயில் கட்டி வச்சுக்கிறேன், அதெல்லாம் சொல்ல முடியாது. அவர் நம்மளை அபிஷேகம் பண்ணுவாருங்க. நீங்கள் கேட்கணும், கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும். கேளுங்க, என்ன கேட்கணும்? எனக்கு அபிஷேகம் பண்ணுங்க, எனக்குள்ளே வாங்க, என் வீட்டை உங்களுக்கு தரேன், என் இருதயத்தை உங்களுக்கு தரேன், எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்குள்ளே வந்துடுவார். அப்புறம் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிட மாட்டேன். அவர் விலகாமல் இருப்பார், உங்களை எந்த காரியத்தில் கைவிட மாட்டார். தைரியமாக இருக்கலாம் நீங்கள் வாழ்க்கையில். வேறு எல்லாம் சொல்லுவீங்களா? இது யாருக்குங்க கிடைக்கும்? அவரை நம்புகிறவங்களுக்கு தான் கிடைக்கும். அல்லேலூயா. நம்ம பாரத்தை சுமக்கிறது ஒருத்தர் இருக்கிறாரு, நம்மளை அபிஷேகம் பண்ணி நமக்குள்ளே வந்து தங்கி வாசம் பண்ண அவர் இருக்கிறாரு, நமக்குள்ளே இருந்து உலாவுகிறவராக இருக்கிறாரு. நம்ம நடந்து போகும்போது நமக்கு அவருடைய சமூகம் நமக்கு முன்னாடி போகுது. இதை விட என்னங்க வேணும்? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்வதாக அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு முன்னாடி வழி காட்டினா அவர் போவார். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். என் வார்த்தை கேட்டு பைபிளில் சொல்கிற மாதிரி நீ நடந்துருப்போ. நீ யார் ஆலோசனை கேட்க வேணாம். உன்னை நான் வழி நடத்துகிறேன். நான் உயிரோடு இருக்கிறேன், மரித்தேன் உண்மைதான், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன், நான் உயிர் தெரிந்திருக்கிறேன். 3வது காரியம் என்ன செய்றீங்களா? அது சொன்ன அந்த நற்செய்தி, கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். இப்போ உங்கள் வீட்டில் வந்துட்டாருங்க. அவர் என்னவோ வந்திருக்காரு தெரியுமா? கர்த்தராக வந்திருக்கார். இது வரைக்கும் என்னை யாரும் எல்லாம் கைவிட்டாங்க, எனக்கு யாருமே துணை இல்லை நினைக்காதீங்க. இது அவர் இருக்கிறார். உங்களுக்கு பாரத்தை அவர் மேலே இறக்கி வைங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன்னு சொல்லியிருக்கிறார். 2வது, எனக்குள்ளே வாங்கன்னு கூப்பிடுங்க, வந்து இறங்கிடுவார், உங்களை அபிஷேகம் பண்ணிடுவார். 3வது, அவர் உங்களுக்கு என்ன இருப்பார்? இரட்சகராக இருப்பார்.
பாதுகாவலராக இருப்பார். ஒரு தீங்குகள் அணுக விட மாட்டார். அல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ள வைத்து மறைத்துக் கொள்வார். ஒரு வழியாய் வருகிற சத்துரு உங்களை விட்டு 7 வழியா ஓடும். ஐயோ, இவங்களுக்குள்ள யார் இருக்கிறா? ஏசப்பா இருக்கிறாரு. எந்த பில்லி சூனிய மந்திர தந்திரம் சாபம் வாரி அரைக்கிறது அல்லது போறாம பச்சரிப்பு சுத்தி போடுறது அதெல்லாம் ஒன்றும் அது என்ன, ஏதோ ஒரு இடம் சொல்லுவாங்க, முக்கியமான இடம், பில்லி சூனியம் பண்ணனா ஏதோ ஒரு இடத்துக்கு போவாங்களாம் இங்கே. அல்லையா, அங்கே நிறைய மந்திரக்காரன் இருப்பானா. எந்த மந்திரக்காரன் என்ன பண்ணாலும் உங்களுக்கு ஒன்றுமே வாய்க்காது. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர், ரட்சகர், பாதுகாவலர். உங்களை பத்திரமா பாதுகாப்பார். நல்ல ஜீவனை கொடுப்பார், நல்ல ஆயுசை கொடுப்பார், நல்ல சுகத்தை கொடுப்பார், நல்ல சந்தோஷத்தை கொடுப்பார், நல்ல ஒரு குடும்பத்தை கொடுப்பார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? அன்பான தேவனே, இன்று கர்த்தராகிய கிறிஸ்துவின் ரட்சகர் உங்களுக்கு தாவீதில் பிறந்திருக்கிறார் சொன்ன உடனே பரம சேனைகள் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி, அல்லேலூயா ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷுக்குள் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்களே. அதே போல் நம்ம எல்லாம் துதிக்கட்டும் என்று பாடி ஆராதிக்கட்டும். பரிசுத்த ஆவியான ஒத்தாசுடன் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.